போராட்டத்தை நடத்தியவர்கள் தமிழறிஞர்களும் தமிழ் மாணவர்களும். அதில் உங்களுக்கு இந்திய போராட்டத்தில் ஈரோட்டத்தில் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கின ராமலிங்கம் காங்கிரஸ் கட்சிக்கார் என்ன. அதே போல் இவர் கணேசன், நடராஜன் போன்றவர்கள்லாம் அவர்கள்லாம் திமுக காரங்க. அப்போது இந்த போராட்டத்தை நடத்தியது மாணவர்கள் தான். மாணவர்கள் நடத்திட்டு இருக்கப்போ அங்கே கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, இப்போ ஒரு கட்டத்தில் போராட்டம் ரொம்ப தீவிரமடையுது. அப்போது அண்ணாதுரை எல் கணேசனை கூப்பிட்டு இந்த போராட்டத்தை எப்படியோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அவர் எல் கணேசன் சொல்லிடுறாரு, இந்த போராட்டத்தெலாம் நிறுத்த முடியாது, அது மாணவர்கள் கடுமையாக போராடுறாங்க, அதனால் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவர் எல் கணேசன் அண்ணாதுரைகிட்ட சொல்லிடுறாரு. அப்போ அந்த சமயத்தில் அண்ணாதுரை டெல்லி போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன ஊடகத்துக்காரங்களாம். அப்போ அண்ணாதுரை என்ன சொல்கிறாருன்னா, இந்த போராட்டத்தில் காளிகள் பூந்துட்டாங்க, அதான் சமூக விரோதிகள் பூந்துட்டாங்க, அவங்க தான் இந்த இந்திய போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே செய்தியாளர்களுக்கு அண்ணாதுரை நேர்காணல் கொடுக்குறார். அப்போது அது திமுகவுக்கும் அந்த போராட்டத்துக்கும் தொடர்பே கிடையாது. அண்ணாதுரைலாம் அந்த போராட்டத்தில் கைதாகலை. கருணாநிதி தான் நான் போராட்டத்தில் கைதானார். கைதாகி அவர் கொஞ்சம் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தார். அப்போது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது.